என்றும் நிலைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. ஆகம கோவில் கருவறையில் யாரெல்லாம் செல்லலாம், யாரெல்லாம் செல்லக்கூடாது? வணக்கம். மரபு மார்க்கம். நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆகம முறைன்றது ஒரு காலத்தில் தமிழ் ஆகமமாக இருந்த காலகட்டங்களில் அது சரியான முறையில் இருந்துச்சு. இப்போ அது தமிழ் ஆகமங்கிறது மாறி அதை வேற ஒரு மத ஆகமமாக மாற்றிக்கிட்டாங்க. அதனால இங்கே நிறைய முரண்பாடு தெரியுது. இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஆகம முறை அப்படின்னு வர்றது இந்த கோயில்கள் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களே இல்லை அப்படின்னா ஒரு முறை இருந்துச்சு. அப்போ அங்கே சித்தர்கள் அதை எழுதி வச்சாங்க. அந்த சித்தர்கள் எழுதி வச்சது அப்படின்னா இது ஒரு கோயில். இந்த கோயிலுக்குள்ளே கோபுர வாசல் வழியாக நுழையணும். அங்கே கொடிமரம் இருக்கும், அதை கடக்கணும். அங்கே பலிபீடம் இருக்கும், அதை கடக்கணும். நந்தி இருக்கும், அதை கடக்கணும். அதை தாண்டி கருவறை இருக்கும், அதுக்குள்ளே தான் இறைவன் இருப்பான், அதை போய் தரிசிக்கணும் அப்படின்னு சித்தர்கள் பரிபாசையில் பாடி வச்சாங்க. அதை அடுத்தடுத்த காலகட்டங்களில் வந்தவங்க அதை சொல்லிக் கொடுக்க தெரியாமல், அதை உணர்த்த தெரியாத நிலைப்பாட்டில் தான் அதை கோயிலாக கட்டமைக்கிறாங்க. கோயிலாக கட்டமைக்கி அப்போ கோயில் வழிபாடுன்றது நேரடியாக ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தா மக்களுக்கு புரியுமே அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுக்கு அமைக்கிற முறை. உள்ளம் பெருங்கோவில் உன்னுடம்பு ஆலயம்னு சொல்லக்கூடிய பாடலும் கோயில் ஆகம முறையில் அமைக்கப்பட்ட கோயிலும் ஒன்று தான். இந்த உடம்பை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்டது தான் கோயில். இப்போ இந்த கருவறைக்குள்ள அங்கே போகக்கூடாது, கருவறைக்குள்ள இன்னார் தான் வரலாம், இன்னார் தான் வரக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா, அப்போ கருவறைக்குள்ள எதுக்கு சாமியை வச்சான்? கருவறைக்குள்ள தான் சாமி இருக்குன்னா அதை போய் பார்க்கறது தானே ஒரு மனிதனுக்கு தேவையான ஆன்மீகம். கருவறைக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை போய் பார்க்கறது தான் ஒரு மனிதனுக்கு தேவை. உண்மையா அவன் மனித பிறவி எடுத்ததுக்கான அர்த்தம். ஒருத்தன் மனித பிறவி எடுத்திருக்கானா அவன் கருவறைக்குள்ள போய் அந்த தெய்வத்தை தரிசிக்கணும், அந்த தெய்வ ஆற்றலை அடையணும், அந்த நிலைப்பாட்டை உணரணும். ஆனால் இப்போ நீ கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு கருவறைக்குள்ள வரக்கூடாது, இன்னார் தான் போகலாம், இவ்வளோ பேர் தான் போகலாம், இவ்வளவு போகக்கூடாது அப்படின்னு சொல்றன்னா நீ யாரு? இந்த கேள்வி மக்களுக்கு வரணும். ஆனால் யாருக்குமே அந்த புத்தி வர்றதில்லை, அந்த எண்ணம் வர்றதில்லை. கருவறைன்னா சாமி இருக்கிற இடம்னு சொல்ற. சாமி இருக்கிற இடம்னா எல்லா மனிதர்களும் அந்த இறைவனை அடையணும். அப்போ கருவறைக்குள்ள போகாம எப்படி அடையிறது? எப்படி அடைய முடியும்? எப்படி அதோட ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்? எப்படி அந்த நிலைப்பாட்டை உணர முடியும்? கருவறைக்குள்ள போனா தானே அந்த நிலைப்பாட்டை உணர முடியும். ஆனால் நீ வராதுன்னு சொல்றிய, நீ யாரு? அத உள்ள வந்தா தீட்டுன்னு சொல்றியா, அப்ப நீ யாரு? அப்ப இந்த இடைத்தரகர்ல யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த கலையை எடுத்தா மட்டும்தான் அந்த இதுக்கான உண்மையான பொருள் நமக்கு விளங்கும். அது வரைக்கும் மெய்ப்பொருள் விளங்கவே விளங்காது. உண்மையிலேயே அந்த கருவறைக்குள்ள போய் அங்க இருக்கிற சிவனை தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட கோயிலோட கருவறை. அதை அடுத்தடுத்த வந்த தலைமுறை தனக்கு சாதகமா தனக்கு பணம் கட்டக்கூடிய ஒரு கம்பெனியா உருவாக்கிக்கிட்டாங்க, ஒரு தொழிற்சாலையா மாத்திக்கிட்டாங்க வழிபாட்டு முறையை. அதனால நமக்கு எதுவுமே புரியல. எது சாமி, எது தெய்வம், எது இறைவன், எது ஆன்மா, எது குரு வழிபாடு, எதுவுமே தெரியல. எல்லாம் தெய்வம், எல்லாம் சாமின்னு போட்டு உழப்பிக்கிறோம். ஒரு கருவறைங்கிறதோட நிலைப்பாடு என்னன்னா அது சித்தர்கள் சொல்லி கொடுத்த இமயம்னு அர்த்தம். கருவறைன்றது இமயம்னு அர்த்தம். சிவன் எங்கடா இருக்காருன்னு கேட்டா இவன் புலிசோறு கட்டிக்கிட்டு இமயமலைக்கு கூட்டிட்டு போவான். சிவனை பார்க்க போறேன்னு இமயமலைக்கு தான் போவானுங்க புலிக்கு சோறு கட்டிக்கிட்டு. ஆனால் சித்தர்கள் சொன்னது அந்த இமயமலையில இருக்கான்னு சொல்லல, இமயத்துல இருக்கான்னு சொன்னாங்க. இமயன்றது 2 இமைக்கும் மையம், அங்கதான் சிவன் இருக்கான். அதை போய் பாடுறா, அதான் கருவறை. அதை போய் தரிசி, அங்க அந்த ஆற்றலை உணர, அந்த ஆற்றல்கிட்ட போய் இரு, அப்படி வழிபடு, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை உணர்ன்னு சொல்லக்கூடியதுதான் இமயத்துல சிவன் இருக்கான், போய் பாரு, அதுதான் கருவறைன்னு சொன்னது. இவனுக்கு இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்களா, இதெல்லாம் ஏமாற்று வேலை, இதெல்லாம் போலி.
கட்டடத்துக்குள்ள இருக்கிற கருவறைன்னு சொல்லக்கூடியது அத்தனையும் ஏமாற்று வேலை, எல்லாம் போலி. உண்மையான ஆன்மீகம் வேணும்னா அவன் உடம்புக்குள்ள அங்க இமயத்துல இருக்கிற அந்த சிவனை போய் அடையணும், அதை உணரணும், அதை பார்க்கணும், அதை தரிசிக்கணும். அதுதான் உண்மையான கருவறைங்கிறது. கட்டடமாக கட்டப்பட்டிருக்கிறதுல நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நேச்சுரல் ப்ராக்டிக்கலாக அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இப்போ அதில் அடிச்சுக்கிட்டு நிற்கிறான், சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறான், அதில் கீவில் நிற்கிறான். ஏன்னா இவனோட அறியாமை, இவனோட முட்டாள்தனம், இவனோட இயலாமை, அதை அவன்லாம் காசாக்கிக்கிட்டு இருக்கான். இவனுங்களை வர வச்சு அங்கே காசாட்டி அதுக்கு ஒரு எல்லை நிர்ணயிச்சுக்கிட்டான். இந்த எல்லை வரைக்கும் தான் நீ வர முடியும், இதுக்குள்ளே நீ வர முடியாது. நம்ம மரபு பக்கத்தில் அதை தெளிவாக சொல்லி கொடுக்குறோம். எல்லாரும் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.